தமிழக வெற்றி கழகத்தில் நீங்க பயணிச்சிருப்பீங்க, ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு பயணிச்சிருப்பீங்க. எங்கே உங்களுக்கான அங்க அங்கீகாரம் கிடைக்கவில்லையோ, உங்களுக்கான நீங்க நினைக்கும் செயலை செய்ய முடியவில்லையோ அன்னைக்குதான் முடியும். இதே நேரத்தில் வேற கட்சியில யாராவது இங்க இருக்கிற சாமானியர்கள், ஒரு காலத்துல அப்படி இருந்த கட்சிகள் இருந்தது, இன்னைக்கு இருக்கிற சாமானிய மக்கள், இன்னைக்கு இருக்கிற உழைக்கும் மக்கள், மக்களுக்கு செய்யணும்ன்ற மக்கள், யாராவது ஒருத்தர் ஒரு கட்சியில போய் இன்னைக்கு இருக்கிற மற்ற கட்சிகளில் போய் ஒரு சீட்டு வாங்க நினைக்க முடியுமா? குறைஞ்சபட்சம் 20-25 கோடி இருந்தால் தான் இன்னைக்கு எந்த கட்சியிலையும் சீட்டு வாங்க முடியும் மற்ற கட்சிகள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் உழைப்பவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் உழைப்பவர்களுக்கு மட்டும்தான் நீங்க சீட்டு வாங்க. எந்தவித பாகுபாடும் கிடையாது. நல்லா உழைச்சா 27 வயசு 28 வயசு பையனும் இங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இது மாதிரியான ஒரு கட்சி எந்த கட்சியும் கிடையாது. இது மாதிரியான ஒரு செயலை எங்க தலைவருக்கு ஒண்ணுதான், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் 24 மக்களுக்காக, மக்களை மட்டுமே சிந்திக்கக்கூடிய அனைவருக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக. இது உங்களுக்கான கட்சி, தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கான கட்சி. ஏன்னா எங்களுடைய தலைவரே மக்களின் செல்வாக்கு பெற்ற, மக்களின் ஆதரவு பெற்ற, மக்களுக்காக மட்டுமே இங்க வந்திருக்கிறார். வேற எதுவுமே எந்த எண்ணமும் கிடையாது. மற்றபடி ஒரு 3 தலைமுறையாக அவங்களுக்கு இருந்த ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்குலாம் இங்க வரல. 3 தலைமுறை கட்சி இருக்கும், 3 தலைமுறை ஒரு பெரிய கட்டடம் இருக்கும், 3 தலைமுறை அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்கும். அந்த லெகசியை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு கட்சியில இருந்து ட்ரைனிங் ஆகி அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு சந்திப்பாங்க. அப்படி இல்லை எங்க தலைவர். அவர் மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ, அதுக்காக அவருடைய எல்லாத்தையும் இழந்து அவருடைய இத்தனை வயசு 30 வருட உழைப்பையும் மாற்றி இன்னைக்கு மக்களுக்காக பயணிக்கிறார்கள். கண்டிப்பாக மக்களுக்கான கட்சியாக இருக்கும். தமிழக மக்களின் எதிர்காலமே தமிழக வெற்றி கழகத்தின் கையில் மட்டும்தான். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் வழியில் கண்டிப்பாக, எங்களுடைய பொதுச் செயலர் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு தேவையான அங்கீகாரத்தை கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரி இருந்தீங்களோ உங்களுக்கான மரியாதையும் உங்களுக்கான அங்கீகாரமும் 100% கொடுக்கப்படும். இப்ப நான் சொன்னதான் இது உங்களுக்கான கட்சி. தலைவர் கண்டிப்பா அவர் கண்டிப்பா யார் இங்க உழைப்பார்களோ அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். எந்த மாவட்டத்துல, எந்த ஒன்றியத்துல யாரு உழைச்சிருக்கா, யாரு பண்ணிருக்கான்னு தலைவர்கிட்ட கேட்டா அவருக்கு உடனே தெரியும். கண்டிப்பாக நல்லபடியா செயல்படுங்க. வர்ற தேர்தல் நமக்கான தேர்தல். மக்கள், அதாவது இருக்கிறதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா, மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சியாக இருக்காங்க. நீங்க எல்லாம் பல கட்சியில பயணிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை என்ன தெரியுமா, நமக்கான ஒரு மரியாதை பொது வழியில கிடைக்கணும். தேர்தலில் நிறைய பேர் போய் ஓட்டு கேட்டிருப்பீங்க, எல்லாருமே நிறைய பேர் தேர்தலில் ஓட்டு கேட்டிருப்பாங்க. இருக்கிறதுலே கஷ்டம். அப்பதான் நம்மளுடைய அங்கீகாரம் என்னன்னு நமக்கு தெரியும். ஓட்டுக்கு கேட்க போறப்ப இன்னைக்கு இருக்கிற எந்த கட்சி போனாலும் கதவை அடைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம கட்சி போனால், நம்ம கொடியை பார்த்தாலே ஒவ்வொரு வீட்டிலும் வரவேற்று உங்களை உபசரிக்கும் அளவிற்கு நம்மளுடைய தலைவரின் செல்வாக்கு ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறதுலே கஷ்டமான நம்ம போய் ஓட்டு கேட்கறதா. மற்ற கட்சியெல்லாம் அந்த ஓட்டு கேட்க போறதுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் இறக்கி 500 பேருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வெளியிருந்து பூ போட வச்சு, கோலம் போட வச்சு எல்லாம் பண்ணா தான் வரவேற்பு மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க வெறும் தமிழக வெற்றி கழகத்தில் கொடியை, நம்ம தலைவருடைய படத்தையும் எடுத்துட்டு போனா போதும், ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை அழைத்து உபசரிப்பார்கள். இது மாதிரியான சூழ்நிலை எம்ஜிஆருக்கு அப்புறம் இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் இது மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. உங்களுக்கான தேர்தல், இந்த தேர்தல் நீங்க போறப்ப எவ்வளவு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒவ்வொரு இன்னைக்கு இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்க தெருவுல, உங்க ஏரியால, உங்க சொந்தக்காரங்க மத்தியில் எவ்வளவு வித்தியாசத்தை பார்ப்பீங்கன்னு புரியும். நீங்க இதுக்கப்புறமான பயணமும் உங்களுக்கு வெற்றி பயணமாக அமையும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.